الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே அல் குர்ஆன் கூறும் இந்த சிறப்புக்குரியவர்களில் நீங்களும் உண்டா என்ற இந்த தலைப்பு நம் ஒவ்வொருவரையும் நாம் ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்கின்ற ஒரு தலைப்பாகும். அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் பல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறது. அதில் முதலாவதாக நாம் பார்ப்போம், அல் குர்ஆன் கூறக்கூடிய ரப்பானியூன். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் கூனு ரப்பானியீன் என்று குறிப்பிடுகிறான். நாம் இந்த வசனத்தினூடாக இந்த சிறப்புக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வோம். இது 3வது அத்தியாயம் 79வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், கட்டளையிடுகிறான், வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப வபிமா குந்தும் தத்ருசூன் என்று ரப்புல் ஆலமீன் இதிலே குறிப்பிடுகின்றான். அதாவது, நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அதில் உள்ளவாறு இறைவன் ஒருவனையே வணங்கும் இறையச்சமுடைய நல்லவர்களாக ஆகிவிடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப ரப்பானியூன் என்று சொல்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, ரப்பானியூன் இறைவனை ரப்பை சார்ந்தவர்கள். இந்த ரப்பானியூன் என்ற இந்த வார்த்தை என்னென்ன பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முதல் விடயமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது ரப்பை சார்ந்தவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதில் முக்கியமாக 2 பண்புகளை சொல்கிறான். அப்ப நானும் நீங்களும் அந்த ரப்பானியூன்களாக மாறுவதற்கு அல்லாஹ் இதிலே 2 மிக முக்கியமான பண்புகளை இந்த வசனத்திலே சொல்கிறான். ஒன்று துஅல்லிமூனல் கிதாப். அப்ப துஅல்லிமூனல் கிதாப் என்றால் என்ன செய்வது? வேதத்தை கற்றுக் கொடுப்பது. துஅல்லிமூனல் கிதாப் என்றால் என்ன? வேதத்தை கற்றுக் கொடுத்தல். அடுத்து வபிமா குந்தும் தத்ருசூன், அதில் உள்ளவற்றை நீங்கள் கற்பதன் மூலம், அதை நீங்கள் ஓதுவதன் மூலம். அப்ப இந்த 2 மூலம் தான் நாம் இந்த சிறப்பை அடையலாம். இந்த 2 இந்த வசனத்துல மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது.
அப்ப என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல் குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வதோடு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது இந்த சிறந்த சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே குறிப்பிட்டார்கள், முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார்கள். பாருங்க, உங்களிலே சிறந்தவர், நாம் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்களாக மாறுவதற்கு இந்த செய்தி நமக்கு மிக முக்கியமாக வழிகாட்டுகிறது. அதே போன்றுதான் இந்த வசனமும் சொல்கிறது. நீங்கள் ரப்பானியூன்களாக உங்களை மாற்ற வேண்டுமா, நீங்கள் குர்ஆனை என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்வதோடு பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப இரண்டும் நிகழ வேண்டும், இரண்டும் நடக்க வேண்டும். எனவே நாம் மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த மார்க்கத்துடைய இல்மை நாம் என்ன செய்திருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்ப்போம், இந்த ரப்பானியூன்கள் என்பவர்களுக்கு அறிஞர்கள் இன்னும் சில பண்புகளை சொல்கிறார்கள். ரப்பை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் அப்படி என்று சொல்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகீதாவிலே, எந்த தூய்மையான கொள்கையில் எம்மை விட்டு சென்றார்களோ, எந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை விட்டு சென்றார்களோ, எந்த நல்லொழுக்கங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை விட்டு சென்றார்களோ, எந்த நற்குணங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை விட்டு சென்றார்களோ, அவற்றை நாம் பற்றி பிடித்துக் கொள்வது, அவற்றை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்பதை இந்த ரப்பானியன்களுடைய பண்பாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இரண்டாவது, அருமையான சகோதரர்களே, மார்க்க கல்வியை ஒருவர் கற்றுக்கொள்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதும், மார்க்க கல்வியை உலமாக்கல் அறிஞர்களிடமிருந்து மார்க்க கல்வியை ஒருவர் தேடி பெற்றுக்கொள்வது இந்த ரப்பானியூன்கள் என்ற அந்த பண்புகளுக்குள் அவர் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வோடு உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு ரப்போடு நடந்து கொள்ளுதல், ரப்போடு தூய்மையான உள்ளத்தோடு அவர்கள் நடந்து கொள்ளுதல் என்ற பண்பை சொல்கிறார்கள். நான்காவது, அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் அவர்களுடைய உள்ளங்களிலே மேலோங்கி இருக்கும் என்று நான்காவது பண்பாக இதை சொல்கிறார்கள். அதே போன்று ஐந்தாவது, அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை என்ன செய்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். சிறுவர்களுக்கு படிப்படியாக மார்க்க விடயங்களை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதே போன்று ஆறாவது சொல்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை ஆழமாக கற்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அதே போன்று அவர்கள் மக்களோடு கலந்திருக்கின்ற போது என்ன செய்வார்கள், மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பார்கள். மக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த நோவினைகளை அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். அதே போன்று மக்களோடு மென்மையாகவும் பணிவாகவும் நடப்பார்கள், நேர்மையாக நடப்பார்கள். முரண்பாடுகள் என்று வரும்போது சத்தியத்தின் பால் மீள்வார்கள். அல்லாஹுடைய வேதத்துக்கும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முஸ்லிம் தலைவர்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் அவர்கள் நல்லதையே விரும்புவார்கள், அவர்களோடு உண்மையாக நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் ரப்பானியூன்களுடைய பண்புகளாக என்ன செய்கிறார்கள், அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அருமையான சகோதரர், அதனாலதான் சில அறிஞர்கள் பேசும்போது பேசுவார்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது லா ரமதானியூன் குனு ரப்பானியூன் என்று பேசுவார்கள். எப்படி, அதாவது நீங்க ரமதானுக்குரியவர்களாக, எப்படி ரமதானுக்கு மட்டும் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடாமல் நீங்கள் ரப்பானியூன்களாக ஆகிவிடுங்கள். ரப்பை சார்ந்தவர்களாக, எல்லா காலங்களிலும் ரப்பை அறிந்து விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் என்று என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இது நாம் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய முதலாவது விடயம், முதலாவது அம்சம். அப்ப நாம் நம்மை ரப்பானியூன்களாக, அந்த படைத்த ரப்பை சார்ந்தவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வது என்பது மிக உன்னதமான சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான 2 பண்புகள். என்னென்ன பண்பு? குர்ஆனை நாம்
கற்றுக்கொள்வதும் பிறருக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் என்ற பண்பை குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்ப்போம், குர்ஆன் அதிகமான இடங்கள்ல இந்த ஹனீஃபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஹனீஃபா, இந்த சிறப்புக்குரியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்று நம்மிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கின்ற போது இந்த ஹனீஃபா என்ற வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கின்றான். அதே போன்று தனது தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், வஅன் அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, நீங்கள் உங்களுடைய முகத்தை இந்த தீனில் நிலை நிறுத்துங்கள், உறுதியாக ஆக்குங்கள். எப்படி? ஹனீஃபன், ஹனீஃபாவாக. ஹனீஃபாவாக என்று சொன்னால் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அதிலே வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். எப்படி வருது? வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பவர்கள் என்றும் உள்ள ஒருவராக ஆகிவிடாதீர்கள். அவர் இணை வைக்கக்கூடிய ஒருவராக மாறிவிட்டார், அவர் எந்த சிறப்பை இழப்பார்? ஹனீஃபா என்ற சிறப்பை இழப்பார். ஹனீஃபா என்ற சிறப்பை அவர் இழந்து விடுவார். ஹனீஃபா என்று சொன்னால் அவர் சத்தியத்தில் உறுதியாக இருத்தல், அதாவது ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் அசத்தியத்தை விட்டு விலகி உறுதியாக இருத்தல் என்பதைத்தான் அது குறிக்கும். ஹனீஃபா என்பது அதைத்தான் குறிக்கும். அதான் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? அதாவது வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். நான் உங்களுக்கு குர்ஆன்ல இந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. நான் சொல்ற வசனங்களை கொஞ்சம் குறித்து கொண்டு படிச்சு பாருங்க. அங்கெல்லாம் என்ன வருதுன்னு பாருங்க, அந்த இடங்களில் எல்லாம் என்ன வருகிறதுன்னு பாருங்க. சரியா? சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 135வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி என்று சொன்னால், நபியே சொல்லுங்கள், அதாவது நீங்கள் யாருடைய மில்லத்தை, மார்க்கத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவரை பற்றி சொல்கிறான், ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். நல்ல கவனிங்க, ஹனீஃபன் என்று சொல்ற இடத்துல எல்லாம் அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க. ஹனீஃபன் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன வருது? வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் நின்றும் உள்ள ஒருவராக இருக்கவில்லை. அப்ப ஹனீஃபன் என்ற அந்த பேருக்கு தகுதியுடையவர்கள் யார்? யாரு? அவர்கள் ஷிர்க், இணை வைத்தல் என்பது அவர்களிடம் இருக்கக்கூடாது, ஷிர்க் என்பது அவர்களிடம் வந்துவிடக் கூடாது. அப்படி ஷிர்க்குக்குள் அவர்கள் சென்று விடுவார்களாக இருந்தால் அவங்க இந்த பேருக்கு அவங்க யாருதான்? தகுதி அற்றவர்கள். அடுத்து பாருங்க, 3வது அத்தியாயம் 67வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போது, மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. என்ன? யூதர்கள் அவரை தங்கள் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க, கிறிஸ்துவர்கள் என்ன செய்வார்கள்? அவரை தங்கள் பக்கம் இழுக்க பார்ப்பார்கள். புரியுதா? ஏன்னா இவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற ஒரு நபி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மிக தெளிவாக அவர்களுக்கு மறுப்பை கொடுக்கின்றான். அவர் யூதரோ கிறிஸ்துவரோ அல்ல, வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். அங்கேயும் அது வருது பாருங்க. அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஒரு தூய்மையான ஒரு முஸ்லிமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்கள்ல இருக்கவில்லை, இணை வைப்பவர்களில் அவர் இருக்கவில்லை. அடுத்து நீங்க பாருங்க, அதே ஆல இம்ரான் 95வது வசனம். இதிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஸதகல்லாஹ், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் உண்மையை சொன்னான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் யாராகத்தான் இருந்தார்? ஹனீஃபாக இருந்தார், அவர் ஒரு முஷ்ரிக்காக இருக்கவில்லை. இது 3வது அத்தியாயம் 95வது வசனம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், சூரத்துல் அன்ஆம் 79வது வசனம். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொல்கிறார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். அவங்க சொல்றாங்க, அது வமா கான இல்ல, வமா அன மினல் முஷ்ரிகீன். அப்ப எனது முகத்தை இந்த வானங்கள் பூமியை எவன் படைத்தானோ அவன் பக்கம் நான் திருப்பி விட்டேன். அதே போன்று நான் ஹனீஃபாக இருக்கிறேன்,
நான் முஷ்ரிக்கில் இணை வைப்பவன் என்றும் உள்ளவன் அல்ல என்று அறிவிப்பு செய்கிறார். அப்ப இது அன்ஆம் 79 6வது அத்தியாயம் 79 வசனம். அதே போன்று 6ல 161 எடுத்து படித்து பாருங்கள். அதிலும் வருகிறது எப்படி? குல் நபியே சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். எனது இறைவன் எனக்கு என்ன செய்தான்? நேரான வழியை அவன் காண்பித்தான். நேரான வழியை எனக்கு அவன் காண்பித்தான். அது எப்படிப்பட்டது? தீனன் கியமன் என்று அல்லாஹு தஆலா அதுல சொல்றான். எப்படி நபிக்கு சொல்றான்? தீனன் கியமன். அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? உறுதியான மார்க்கம். கியமன் என்னது? உறுதியான மார்க்கம். அடுத்து என்ன? மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் உடைய நேரான மார்க்கமாகும். வமாகான மினல் முஷ்ரிகீன், அவர் எப்படி இருக்கல? இணை வைப்பவர்கள் ஒருவராக அவர் இருக்கவில்லை என்று இங்கு வருகிறது. இப்படி என் அருமையான சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் ஓடு அதுல நீங்க பாருங்க. இப்ப நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 105வது வசனம், அதே போன்று சூரத்து நஹலுடைய 120வது வசனம், அதே போன்று சூரத்து நஹலுடைய 123வது வசனம், அதே போன்று இதுல சூரத்து ரூமுடைய 30வது வசனம் போன்ற இடங்களில் எல்லாம் என்ன செய்து இந்த ஹனீஃபன் என்ற வார்த்தை வருகிறது. எனவே அதுல அதிகமான இடங்கள்ல அந்த முஷ்ரிக்கீன் வமாகான மினல் முஷ்ரிக்கீன் வலம் யகு மினல் முஷ்ரிக்கீன் என்ற வாசகங்களும் சேர்ந்து வருவதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறப்புக்குரியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா? முக்கியமான ஒரு கேள்வியா இல்லையா? எப்படி ஹனீஃபன் என்று அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, இந்த ஹனீஃபன் என்ற பெயருக்கு தகுதி உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஹனீஃபன் என்ற பெயருக்கு உள்ள தகுதி என்ன? அதாவது அல்லாஹ்வுக்கு எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது? இணையாக்க கூடாது. புரியுது அவன் சொல்றது? இணையாக்காமல், அசத்தியத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல், சத்தியத்திலே உறுதியாக இருப்பவர் தான் யாரு? ஹனீஃப். சத்தியத்தில உறுதியாக இருப்பவர் தான் ஹனீஃப் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க காலையில ஒரு துவா ஓதுகிறோம். காலையில ஓதக்கூடிய துவா என்ன துவா? அது அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். காலையில் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துவா தான் அது. சொல்லுங்க பாப்போம். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வஅலா கலிமத்தில் இஹ்லாஸ் வஅலா தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா மில்லத்தி அபீனா இப்ராஹீம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இது காலையில் ஓதுவதற்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு துவா. அப்ப இந்த துவாவுடைய பொருள் என்ன? அப்ப காலையில் நாங்க எந்த உணர்வோடு அந்த காலை பொழுதை அடைய வேண்டும்? அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அந்த இயற்கையின் மீது, இயற்கையான நெறியின் மீது நாம் காலை பொழுதை அடைந்தோம். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எந்த உணர்வோடு ஒருவனுடைய காலை பொழுது இருக்க வேண்டும்? நான் இந்த இயற்கையான இந்த ஃபித்ரா, இஸ்லாமிய இந்த ஃபித்ராவான மார்க்கத்தில், இந்த ஃபித்ராவில் நான் என்ன செய்கிறேன்? நாம் காலை பொழுதை அடைந்தோம். அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வஅலா கலிமத்தில் இஹ்லாஸ். அடுத்து என்ன? தூய்மையான கலிமாவின் மீது, அந்த பரிசுத்தமான கலிமாவின் மீது நாம் காலை பொழுதை அடைந்தோம். வஅலா தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அல்லாஹ் எமது நபியுடைய மார்க்கத்தில் காலை பொழுதை அடைந்தோம். பாருங்க. அதே போன்று வஅலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம், எமது தந்தையான இப்ராஹிமுடைய மார்க்கத்தின் மீது காலை பொழுதை அடைந்தோம். அவர் யாரு? ஹனீஃபா. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்கள்ல ஒருவராக இருக்கவில்லை. இது நாங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் ஓத வேண்டிய ஒரு மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனை. நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல நாங்க 2வது விஷயம், படிக்கக்கூடிய விஷயம் என்ன? அதாவது நாம் நம்மை ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையில் இந்த ஹனீஃப் என்ற பெயருக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? ஹனீஃப் என்ற பெயருக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு துன்பம், கஷ்டம் வருகின்ற போதே என்ன செய்யறாங்க? மக்கள் தடுமாறுகிறார். ஒரு நோய் வந்து விட்டால் என்ன செய்யறாங்க? சிறுக்கின் பால் சென்று விடுகிறார்கள். ஒரு கஷ்டம், துன்பம் வருகின்ற போது ஓரிரை கொள்கையிலிருந்து, ஏகத்துவத்திலிருந்து தவறி அப்படியே பிறண்டு விடுகிறார்கள். இவங்களா ஹனீஃபாவுக்கு தகுதியானவர்களா? இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நோய்கள், சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் ஏன் வருகின்றன? ஏன் வருகின்றன? நாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நாங்க தௌஹீதுல ஓரிரை கொள்கையில், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அதற்குத்தான் இந்த சோதனைகள். இந்த சோதனைகள் எல்லாம் அதற்குத்தான். எனவே நறுமையான சகோதரர்களே,
இது நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய இரண்டாவது விடயமாக இருக்கிறது. மூன்றாவது என் அருமையான சகோதரர்களே, நபிமார்கள் எல்லாம் பிரார்த்தித்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அந்த விடயம் என்னவென்றால், அதாவது நபிமார்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என்ன? ரப்பி ஹப்லி ஹுக்மன், துஆ சொல்லுங்க பாப்பா. ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இது மிக குறைந்த வார்த்தைகளை கொண்ட மிகச்சிறந்த துஆ. இந்த துஆ இருக்குதானே, குறைந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு மிகச்சிறந்த துஆ. நாம் மரணம் விட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. அப்ப ரப்பி ஹப்லி ஹுக்மன், நாம் ரப்பிடத்தில் எதை கேட்கிறோம் என்றால் ஞானத்தை கேட்கிறோம். ரப்பி ஹப்லி ஹுக்மன், ஞானத்தை நீ எனக்கு அருள்வாயாக. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்தும் விடுவாயாக. நல்லவர்களோடு சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்தும் விடுவாயாக. சரி, இந்த துஆவை யாரு கேட்டாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து ஷுரா 83வது வசனம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இதே துஆவை யாரு கேட்டாங்க என்று சொன்னால், அதாவது யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி வழங்கப்பட்ட நபி இருக்கிறாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் கேட்டார்கள். அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்கண்டா, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லா வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். பாருங்க, இது ஆட்சியில இருந்து கொண்டு கேட்கக்கூடிய துஆ. எங்க? மிக பெரும் ஆட்சி, யாருக்கும் வழங்கப்படாத அந்த ஆட்சி. எந்த அளவுக்கு என்றால் எறும்புடைய உரையாடலை விளங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? அதிகாரம், ஆட்சி வழங்கப்பட்டிருக்கு. அந்த உரையாடலை செவியேற்று அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவர்களாகத்தான் இந்த துஆவை கேட்கிறாங்க. நல்ல கவனிங்க, என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கும் எனது பெற்றோருக்கும் நீ செய்த அருள்களுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக. பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. பெற்றோருக்கு செய்த நன்றிக்கும் பிள்ளைகள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு செய்த அருள்களுக்கும் பிள்ளைகள் என்ன செய்யணுமா? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வான் அஅமல சாலிஹன் தர்லா, அடுத்து என்ன? நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்கள் என்ன? பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்டா, அதை எப்படி செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அப்படி அந்த அமலை செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு நபி வழியை பின்பற்றி நாம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். என்ன அர்த்தம்? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இதுல உனது ரஹ்மத்தை கொண்டு உனது நல்லடியார்களில் என்னை சேர்த்தும் விடுவாயாக. அப்ப இந்த துஆவை கேட்ட நபி யாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நாங்க குர்ஆன்ல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமை யுதிஇல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பின்பற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையாளர்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள். அந்த நபிமார்கள் யாரோடு சேர்க்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க? சாலிஹானவர்களோடு எம்மை சேர்த்து விடுவாயா. இந்த நபிமார்கள் எப்படி கேட்கிறாங்க? எம்மை சாலிஹானவர்களோடு சேர்த்தும் விடுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். இதே துஆவை வேற எந்த நபி செஞ்சாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செய்தாரு? தவஃபனி முஸ்லிமன் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, சாலிஹானவர்களோடு நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயா. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி நபிமார்கள் எல்லாம் கேட்ட இந்த துஆ, இந்த இடத்துல நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு சாலிஹானவனாக இருக்கிறேன். அதுதான் என்ன நாங்க கேட்க வேண்டும் என்றால், அதாவது நான் உண்மையில் ஒரு சாலிஹான ஒரு நல்ல அடியானாக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நபிமார்கள் எல்லாம் இப்படி துஆ செய்தாங்களே, அந்த சாலிஹானவர்கள்ல நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டுமா இல்லையா? சாலிஹானவர்களை நாம் நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, சாலிஹானவர்களில் நாம் நம்மை சேர்த்து சாலிஹான ஒரு மனிதனாக நாம் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மரணித்தால் கிடைக்கக்கூடிய சிறப்பு ஆச்சரியமானது. கிடைக்கக்கூடிய சிறப்பு
ஆச்சரியமானது. ஹதீஸை நீங்க பாருங்க, புகாரியில 831வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் தொழுதோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் தொழுதோம். தொழுகையில் நாம் சொன்னோம், அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல் என்று சொன்னோம். அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல் வ மீகாயில், அஸ்ஸலாமு அலா ஃபுலான் வ ஃபுலான் என்று சொன்னோம். அப்ப யார் மீது சலாம் உண்டாவதாக? ஜிப்ரீலின் மீது சலாம் உண்டாவதாக, மீகாயிலின் மீது சலாம் உண்டாவதாக, இன்னார் இன்னார் மீதெல்லாம் சலாம் உண்டாவதாக. நபி அவர்கள் எம்மை பார்த்து திரும்பி சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவன் சலாமாக இருக்கிறான், இன்னல்லாஹு ஹுவஸ் சலாம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, உங்கள ஒருவர் தொழுகையில இவ்வாறு தான் ஓத வேண்டும், நீங்கள் சொல்வது போன்றல்ல என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுல அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு விளக்கம் சொன்னாங்க. நபியும் என்ன விளக்கம் சொன்னாங்கண்டா, ஃபஇன்னக்கும் இதா குல்துமுஹா, நீங்க இத தொழுகையிலே நீங்கள் இதை ஓதுகின்ற போது, அசாபத் குல்ல அப்தின் லில்லாஹி சாலிஹின் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய சாலிஹான ஒவ்வொரு அடியாருக்கும் இந்த பிரார்த்தனை கிடைத்துவிடும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு நல்ல மனிதருக்கும் இந்த துஆ கிடைக்கும். அப்ப இதுல உள்ள மிக பெரும் பாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாலிஹான் ஒரு நல்ல மனிதனாக நாம் வாழும் போது தொழுகையாளிகளுடைய துஆ நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதை விட ஒரு பாக்கியம் வேணுமா? உலகத்துல எங்கேயாவது தொழுகை நடந்து கொண்டுதான் இருக்கும், மக்கள் தொழுது கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப தொழுது கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய துஆ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்க எப்படி இருந்தா, ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதராக இருந்தால், நீங்க ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதராக இருந்தால் என் அருமையான சகோதரர்களே, சாதாரண மக்களுடைய துஆ இல்ல, தொழுகையாளிகளுடைய துஆ, தொழுகையில கேட்கக்கூடிய துஆ எவ்வளவு சிறப்பானது. அப்ப தொழுகையாளிகளுடைய துஆ கிடைத்துக் கொண்டிருக்கும். அடுத்து இந்த ஹதீஸை படிச்சு பார்த்தீங்கன்னா, உயிரோடு உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் என்றால் இதை யாரையும் உள்ளடக்கும், மரணித்தவர்களையும் உள்ளடக்கும், இறந்தவர்களையும் சாலிஹானவர்களாக வாழ்ந்து மரணித்தார்களே அவர்களையும் உள்ளடக்கும். அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. அப்ப நபிமார்கள் எப்படி துஆ செஞ்சாங்க? எம்மை சாலிஹானவர்களோடு சேர்த்து விடு, எம்மை சாலிஹானவர்களோடு ஆக்கிவிடு. சுப்ஹானல்லாஹ். இது இந்த சிறப்பு என்பது சாதாரண சிறப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளவு ஒவ்வொரு தொழுகையாளர்களுடைய துஆ உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எப்படி? அதாவது அஸ்ஸலாமு அலைனா, எம் மீது சலாம் உண்டாவதாக, வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் சாந்தி சலாம் உண்டாவதாக. எனவே அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அப்ப நாம் ஒரு சாலிஹான ஒரு மனிதராக வாழ்வது எவ்வளவு பெரிய முக்கியம் என்று பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்க. சாலிஹான ஒரு மனிதராக நாம் வாழ்வது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விடயம். துஆ பிரார்த்தனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், துஆ கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த பூமிக்கு மேல் மாத்திரமல்ல, நாம் பூமிக்கு கீழ் சென்று விட்டாலும், இந்த துஆ நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த தலைப்பில் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது விடயம்தான், அதாவது நான் ஒரு சாலிஹான அடியா, நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும், நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும், வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற துஆ. அதனால தான் தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், முஸ்லிமாக மரணித்தால்தான் சாலிஹானவர்களோடு சேர முடியும். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். அப்ப இதுல நாங்க பார்க்கக்கூடிய மூன்றாவது விடயம், முதல் விடயம் நாங்க என்ன படிச்சோம்? ரப்பானியூன்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் படித்தோம். இரண்டாவது நாம் என்ன படித்தோம்? ஹனீஃபன் என்று அந்த அந்தஸ்துக்குரியவர்களாக, ஹனீஃபாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்வது, ஏகத்துவத்துல தௌஹீதுல உறுதியாக இருந்து, சிறுக்கிலிருந்து முழுமையாக நாம் விலகி, சிறுக்கான சிந்தனைகளிலிருந்து நம்மை நாம் காத்து, நாம் ஏகத்துவத்துல வாழ்ந்து மரணிக்கும் போது நாம் ஹனீஃபாக வாழ்ந்து மரணிக்கிறோம்.
அதே போன்று மூன்றாவது நாம் பார்த்ததுதான் என்ன, அஸ்ஸாலிஹ், ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மரணிக்கின்ற போது அவரை சுற்றியுள்ள ஒரு பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து உமையாக்களுடைய ஆட்சியாளர்கள் மிகச் சிறந்த ஒரு ஆட்சியாளர். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அவரிடம் கேட்கிறார்கள், அவரை சூழ உள்ளவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள்? மிக பெரும் ஒரு ஆட்சியாளர், ஜனாதிபதி, சுப்ஹானல்லாஹ், அவரிடம் கேட்கப்படுது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள்? அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது இது ஒரு ஈமானுடைய மிகப்பெரிய அந்தஸ்து, ஒரு ஈமானுடைய ஒரு மிகப்பெரும் அந்தஸ்துல அவர் இருந்து பேசுகிறார். உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே சொல்கிறார், அதாவது எனது பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருந்தால், எனது பிள்ளைகள் நல்லவர்களாக சாலிஹானவர்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து விட்டான், வஹுவல்லதி யதவல்ல ஸாலிஹீன், வஹுவல்லதி யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹானவர்கள் நல்லவர்களை அவனே பொறுப்பேற்று விட்டதாக வாக்களிக்கிறான், அவனே பொறுப்பேற்று விட்டதாக வாக்களிக்கிறான். எனவே எனது பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டான். நல்லவர்கள் இல்லை என்றால் நான் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று பிற்காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனோட பிள்ளைகள் அவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான், வஹுவல்லதி யதவல்ல ஸாலிஹீன், நல்லவர்கள் சாலிஹானவர்களை அவனே பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பிலே பார்க்க போகின்ற விடயம்தான், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவ்வாப். நாங்க பார்க்க வேண்டிய 4வது விஷயம், நாம் அவ்வாபுகளாக இருக்கிறோமா? நாம் அவ்வாபுகளாக இருக்கிறோமா? அவ்வாப் என்றால் யார், அவ்வாப் என்றால் யார் என்பதை நாம் பார்ப்போம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து காஃப் அத்தியாயம் 50வது அத்தியாயம் 32வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எப்படி சொல்கிறான் என்றால், சொர்க்கத்தை பற்றி சொல்கின்ற போது வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில்முத்தகீன கைர பஈத் என்று சொல்கிறான். அதாவது இறையச்சமுடையவர்களுக்கு சொர்க்கம் மிக சமீபமாக கொண்டு வரப்படும். நாளை மறுமையில அதுவே அவங்களுக்கு மிக பெரும் இன்பமாக இருக்கும். சொர்க்கம் அவர்களுக்கு மிக அருகில் கொண்டு வரப்படும். யாருக்கு? முத்தகீன்கள், தக்வா உடையவர்களுக்கு. ஹாதா மா துஅதூன், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்படும், நினைச்சு பாருங்க. ஹாதா மா துஅதூன், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. யாருக்கு? லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ். ரெண்டு வருது, லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ் என்று வருகிறது. அவ்வாப் என்றால் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வாப் என்பவர் இறைவனையே முன்னோக்கக்கூடியவர். அதுக்கு அடுத்த மிக முக்கியமான விளக்கம், அவர் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி திரும்பக்கூடியவர். இறைவன் பால் பாவ மன்னிப்பு தேடி என்ன செய்யக்கூடியவர்? திரும்பக்கூடியவர். இதுதான் இதுல அடுத்தது ஹஃபீஸ் இருக்குதானே, ஹஃபீஸ். ஹஃபீஸ் என்பதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடப்பவர் என்ற நேரடி அந்த அர்த்தத்தோடு சேர்த்து அதுக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம் தான், சஹாபாக்கள் சொல்கின்ற ஒரு விளக்கம் தான் ஹஃபீஸ் என்றால், அதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அதை உடனே நினைவு கூறக்கூடியவர். அந்த தவறு என்ன செய்வார்? நினைவு கூறுவார். எப்படி? அதாவது நான் அப்படி அவரோட பேசியிருக்க கூடாது, நான் அவ்வாறு அவரோடு பேசியிருக்கக்கூடாது. அவர் ஒரு சபையில உட்கார்ந்து பேசிவிட்டு வந்தாலும் அவர் யோசிப்பார், இந்த சபையில் நான் பேசிய பிழைகள் என்ன, அந்த சபையில நான் பேசிய பிழைகள் என்ன, தவறுகளை நான் பேசினேன். நான் ஒரு தொலைபேசி உரையாடல், அந்த உரையாடலை முடித்துவிட்டு நான் இந்த உரையாடல்ல நான் பேசிய பிழைகள் என்ன, நான் இந்த உரையாடல்ல நான் பேசிய தவறுகள், அவரோடு பேசும்போது நான் என்ன தவறுகளை பேசினேன், என்ன தவறுகளை விட்டேன். இவர்கள் தான் யார்? ஹஃபீஸ் என்ற விளக்கத்தை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப தனது தவறுகளை என்ன செய்வாரு? நினைவு கூறுவார். பிறகு முடிந்த பிறகு உடனே தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவார். உடனே தன்னை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவார். நான் என்ன தவறை பேசினேன், நான் விட்ட தவறு என்ன, நான் விட்ட பிழை என்ன. என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்க இப்படியான ஒரு சபை
இந்த சபையை நாங்க முடித்த பிறகு என்ன துஆ ஓதுகிறோம்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஏன் ஓதுறோம்? உடனே ஓதுறோம். ஏன்? அந்த சபையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், எனக்குள் தவறான சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கலாம், தவறான சிந்தனைகள் எனக்குள் எழுந்திருக்கலாம், நான் யாரை பற்றியும் தவறாக எண்ணி இருக்கலாம். புரியுதா அவன் சொல்றது? எனவே இந்த இடத்துல நடந்த அந்த தவறுகளை நாங்கள் உடனே இந்த சபையை நாம் விட்டு கலைந்து செல்வதற்கு முன்னால் என்ன செய்யறோம்? துஆவை ஓதுகிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லி தருது? அப்ப இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன சொல்லி தருது? எனவே நாம் உடனே எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நாம் உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறது? பாவ மன்னிப்பு தேடுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை என்று சொல்வது. நாம் தொழுகையில சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு தானே சொல்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறோம். எனவே அன்பிற்குரிய நறுமை ஒரு இபாதத்துக்கு பிறகு இப்படி மார்க்கம் சொல்லி தந்திருக்கும் போது, ஒரு உயர்ந்த வணக்கத்துக்கு பிறகு மார்க்கம் இப்படி கற்று தந்திருக்கின்ற போது, நாங்க பாவமான உணர்வுகள், பாவமான பேச்சுகள் இருக்கக்கூடிய இடத்துல இது எவ்வளவு முக்கியமானது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லக்கூடிய இந்த அவ்வாபுகளாக, ஹஃபீல்களாக நாம் இருக்கிறோமா? இதுல ரெண்டு பண்பு. அவ்வாப் என்ன சொன்னோம்? அவ்வாப் என்றால் அவர் தனது தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? உம்ரால பார்த்துக்கொள்வோம், நோன்பு வருது, நோம்புல ஒரு உம்ராவுக்கு போம், உம்ரால பார்த்துக்கொள்வோம்னு என்ன செய்ய மாட்டார்? தள்ளி போட மாட்டார். அல்லாஹ்விடத்தில் தனது தவறுகளுக்கு உடனுக்குடன் என்ன செய்வாரு? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார். இவங்க தான் அவ்வாப். அடிக்கடி அதிகம் அதிகம் அல்லாஹ்வின் பால் திரும்புதல், அதிகம் அதிகம் அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவர்கள், திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏண்டா ஷைத்தானுடைய அட்வைஸ் என்ன? ஷைத்தான் அட்வைஸ் எப்படி இருக்கும்? ஷைத்தான் அட்வைஸ் எப்படி இருக்கும்டா? அதாவது நீ இப்ப அடிக்கடி செஞ்சு என்ன செய்யறாய்? திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்யறது? ஏன்னா அவ்வாபண்ட லிஸ்ட்ல வந்து கலட்ட வேணும். இப்ப ஷைத்தானுக்கு என்ன வேணும்டா? இந்த அவ்வாபண்ட லிஸ்ட்ல என்ன செய்யணும்? இவர்களை கலட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்வான்? ஒரு ஐடியாவை கொண்டு வருவான். எப்படியான ஐடியா? எல்லாம் மொத்தமா செஞ்சு கொள்ளலாம். எப்படி? எல்லாம் மொத்தமா செய்து கொள்ள. அதுதான் ரமதான் வருது, உம்ராவுக்கு போனாங்க, மக்கால் என்ன செஞ்சு கொள்ளலாம்? பாவ மன்னிப்பு. இப்படி வந்து என்ன செய்வான் என்றால் அவ்வாபண்ட லிஸ்ட்ல இருந்து கலட்டுறதுக்குரிய வேலையை பார்ப்பான். புரியுதா? அவ்வாபண்ட லிஸ்ட்ல இருந்து கலட்டினால் என்ன பிரச்சனை? அடுத்து என்ன பிரச்சனை வரும்? அடுத்து என்ன பிரச்சனை வரும்? உள்ளத்தில் கரும்புள்ளிகள் அதிகமாகும். அப்படித்தானே? பாவங்கள் செய்யும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நுக்தத்துன் சௌதா, உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழும், இல்லையா? அப்ப கரும்புள்ளி வந்து உடனே அகற்றப்பட, அது அவ்வாபுகளோட பணி. அதுதான் கரும்புள்ளி என்ன செய்யப்பட வேண்டும்? உடனே அகற்றப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும். அது நீக்கினா உள்ளம் தூய்மையாகிவிடும், உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விடும். இல்லை என்றால் என்ன செய்யும்? அங்கு புள்ளிகள் அதிகரிக்கும். அதிகரித்தால் நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு லிஸ்ட், ஒரு உள்ளத்தை சொல்றானே. எந்த உள்ளம் அது? ரான், ரான் என்று சொல்றானே. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். அப்ப அந்த உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்கள். ரான் என்றா என்ன செய்யறது? எப்படி இந்த இரும்பு துருப்பிடிக்கிறதோ அது போன்று என்ன செய்யும்? அவைகள் அந்த உள்ளங்கள் துருப்பிடிக்கும். அப்ப துருப்பிடித்து விட்டால் என் அருமையான சகோதரர்களே, அதுக்கு பிறகு ஆபத்து தான், டேஞ்சர் தான். லேசா எல்லாம் செய்ய கலட்டி எடுக்கல என்ற ஒரு நிலைக்கு அவன் போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாம் எப்போதும் அவ்வாபுகளாக இருக்க வேண்டும். அவ்வாப் என்றால் நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவ்வாப் இவர்களுடைய. அதனால பாவத்தை செய்யுங்கன்ற அர்த்தம் கிடையாது, பாவத்தை செஞ்சு கொண்டே இருங்கிற அர்த்தம் அல்ல. ஆனால் என்ன செய்ய, பாவம் செய்யக்கூடிய பாவி இதை விடக்கூடாது. அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது ஹஃபீஸாக இருக்க வேண்டும். ஹஃபீஸ்ண்டா என்ன? ஹஃபீஸ்ண்டா என்ன சொன்னோம்? ஒரு விஷயம் முடியுதா? அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு பிரயாணமாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். முடிஞ்ச பிறகு உங்களை நீங்க என்ன செய்யறது? ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்துறது. நான் இந்த இடத்துல விட்ட பிழை என்ன? நான் இதில் விட்ட தவறு என்ன? நான் இந்த உரையாடல இவரோடு பேசியதில் என்னில் ஏற்பட்ட தவறுகள்,
இதை உடனே நாம் என்ன செய்யறது? இவைகளை நாம் நினைவுபடுத்தி நாம் சீர் செய்து கொள்வது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை தேடுவது என்ற இந்த அல்லாஹு தஆலா இங்க சொல்கிறான். இந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்கு, முத்தகீன்களிடம் இந்த ரெண்டு பண்பு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை முத்தகீன்களுக்கு நாம் மிக நெருக்கமாக கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அந்த முத்தகீன்கள் இந்த பண்புகளை உடையவர்களாக இருப்பார்கள், அவ்வாபுகளாகவும் இருப்பார்கள், ஹஃபீதுகளாகவும் இருப்பார்கள் என்று இங்கு சொல்கிறான். அடுத்த அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப். என்ன அர்த்தம்? யார் தனிமையில் மறைவில் ரஹ்மானை அஞ்சுகிறார்களோ, வஜாஅ பிகல்பின் முனீப் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவங்க எப்படி வருவார்கள் என்று சொன்னால், அந்த இறைவனை உள்ளத்தால் முன்னோக்கிய நிலையிலே வரக்கூடியவர்கள், உள்ளத்தால் இறைவனை முன்னோக்கிய நிலையில் வருவார்களோ, உதுகுலுஹா பிஸலாம், இவர்களுக்கு சொல்லப்படும் ஈடேற்றத்தோடு சொர்க்கத்தில் நுழையுங்கள், ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, இது நிரந்தரமான நாளாகும் என்று சொல்லப்படும். அன்பிற்குரியவர்களே, முனீப் என்ற ஒரு வார்த்தை இங்க வருது. முனீப் என்றால் நல்லா கவனிங்க, வெறுமனே முனீப் வரல, எப்படி வருது? கல்பும் முனீப், வஜா பி கல்பி முனீப். அப்ப அங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்குது? உள்ளத்தால் இறைவனை முன்னோக்குவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி வாசகம் வருது என்றால், உள்ளத்தால் இறைவனை முன்னோக்குவர் ஏண்டா. இப்ப உள்ளம், நமக்கு பிரச்சனை என்ன? தொழுகையில தக்பீர் கட்டுறோம், தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ளத்தை தொழுகையில வைத்துக் கொள்ள முடியுதா? எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அங்க செய்ய வேண்டி இருக்குது, செய்ய வேண்டுமா இல்லையா? எனவே ஒரு குறிப்பிட்ட நேரம், 5-10 நிமிஷம், ஆனா அந்த நேரத்துக்கு அதுக்குள்ள நாம் நமது உள்ளத்தை தொழுகையில் வைத்துக் கொள்ள முடியாமல் சிரமப்படுகிறோம். எந்த அளவுக்கு என்றால், உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது மண்ணறைகள், கபறுகள், மண்ணறைகள் இருக்குதா இல்லையா? அங்க நிறைய ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்ணறைகளுக்கு சென்றால் கூட சிலருக்கு எப்படி என்று சொன்னால் உலக சிந்தனை தான் வருகிறது. அங்கு கூட எது வருவதில்லை? மௌத்துடைய சிந்தனையோ மரண சிந்தனையோ, அவர்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனையோ வருவதில்லை. அங்கு போய் உலகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு போய் பிசினஸ பேசுறாங்க, அங்க போய் வியாபாரத்தை பேசுறாங்க. அந்த இடத்துல கூட அவர்களுக்கு மரணத்தை பற்றி, மௌத்தை பற்றி, மறுமையை பற்றி சிந்திப்பதற்கு தயாரில்லாத உள்ளங்களாக அந்த உள்ளங்கள் இருக்கு. அப்ப நாங்க ஹதீஸ்ல படிக்கிறோம், நாளை மறுமையில 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்ற ஹதீஸ்ல உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடம் ரசூலுல்லாஹ் எது சொல்றாங்க? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். என்ன அர்த்தம்? அவரது உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். உள்ளம் மஸ்ஜிதோடு அவர் எங்கு இருந்தாலும் அடுத்த தொழுகைக்கு போய் அதான் சொல்வார்கள், பள்ளிக்கு சென்று விட வேண்டும், தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அந்த உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். உள்ளம் தொடர்புடையதுன்றதுதான் முக்கியமானது. இன்னைக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு உள்ள உடல் இருக்குது, ஆனா உள்ளம் எங்க? மஸ்ஜிதுல இல்லை. நாங்க மஸ்ஜிதுக்கு போறோம், மஸ்ஜிதுக்கு போனாலும் பெரும்பாலும் உள்ளம் எங்கென்றால் வெளியே தான் சுற்றி தெரிந்து கொண்டு. அப்ப ஹதீஸ் எப்படி வருது என்றால், அவர் எங்கிருந்தாலும் அவர் உள்ளம் என்ன செய்யுமாம்? மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அப்ப இந்த வசனத்துல நாங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த வசனத்துல சொல்லப்பட்டவர்கள் யார் யார் சொல்லப்பட்டுச்சு? இதுல சூரத்து காஃப்ல நாங்க பார்த்தோம், அவ்வாப், அடுத்தது ஹஃபீத், அடுத்தது கல்பும் முனீப். முனீப் என்றால், கல்பும் முனீப் என்றால் அதற்குரிய விளக்கத்தையும் பார்த்தோம். சரி, நறுமையான சகோதரர்களே, அவ்வாப் என்றால் என்ன சொல்லுங்க? அவ்வாப் என்றால் அதிகம். அவ்வாப் எப்படி? அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் அவர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார், இறைவன் பக்கம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் திரும்பிக் கொண்டே இருப்பார், இவர் அவ்வாப். அடுத்து சொன்னோம் ஹஃபீத். ஹஃபீத் என்ன? அவர் அதாவது தனது தவறுகளை தான், எதை? தனது தவறுகளை, பிழைகளை அவர் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டிருப்பார். நான் இந்த இடத்துல இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இது இப்படி ஒவ்வொரு விடயமாக தனது வாழ்வுடைய நிகழ்வுகளை அவர் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவார், தனது தவறுகளை எண்ணி பார்ப்பார். புரியுதா? இந்த சஹாபாக்கள் இந்த உயர்ந்த பண்பு இருந்தது என்றது நான் நிறைய படிச்சுக்கிறோம். அடுத்த மூன்றாவது இதுல வரக்கூடியது என்ன? கல்பும் முனீப். கல்பு முனீப் என்ன அர்த்தம்? உள்ளத்தால் இறைவனை அவர்கள் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 30வது அத்தியாயம் சூரத்துல் ரூம் 31வது வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறான், எப்படி என்றால்,
முனீபீன இலைஹி வத்தகூஹு வஅகீமுஸ்ஸலா வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். நீங்கள் அவன் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள். அல்ல எப்படி சொல்றான்? முனீபீன இலைஹி என்ன அர்த்தம்? அவன் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள். அதே போன்று வத்தகூ என்ன செய்யுங்க? அவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வஅகீமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள். நீங்கள் இணை வைப்பாளர்கள் என்றும் உள்ளவராக ஆகிவிடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அவ்வாபீன் என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில இது நீங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். பல இடங்கள்ல சூரத்துல் இஸ்ராவுடைய 25வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 25வது வசனம். ரப்புக்கும், நல்ல கவனிங்க. இது எதை பத்தி அல்லாஹ் பேசிட்டு வரான்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறது, பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெற்றோர்களுக்காக அவர்கள் துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வாங்க? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அவர்கள் துஆ செய்வார்கள். பெற்றோர்களோடு நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள், பெற்றோர்களுக்காக இவ்வாறு துஆ செய்யுங்க. அதே போன்று உங்களுடைய அந்த இறக்கைகளை ரஹ்மத், அந்த பணிவு வஹ்ஃபில்லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அருளால் அந்த பணிவென்ற இறக்கையை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், இது முக்கியமான விஷயம். ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை மிக அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் உள்ளவற்றை, இதை எதை தொடர்ந்து இது வருது? பெற்றோரோட நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? உண்மையில உள்ளத்தால அவர்களுக்கு பணிவிட செய்றீங்களா? உள்ளத்தால விரும்பி செய்றீங்களா? அல்லது வெறுப்போட செய்றீங்களா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். சரிங்களா? விரும்பி விருப்பத்தோட பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறீர்களா அல்லது ஒரு வெறுப்போட செய்றீங்களா? ரப்புக்கும் அஅலம் பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்குள் உங்களுடைய நஃப்ஸ்கள் உள்ளவற்றை அவன் மிக அறிந்தவன். இன் தகூனு சாலிஹீன், அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. நீங்க சாலிஹானவர்களாக இருந்தால், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், சாலிஹானவர்களாக இருந்தால், ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் நிச்சயமாக அவ்வாபீன்களுக்கு மிக்க மன்னிப்பவன். கஃபூரன் என்னங்க? மிக்க மன்னிப்பவன். யாருக்கு? அவ்வாபீன்களுக்கு. இப்ப சாலிஹானவர்களாகவும் இருக்க வேண்டும், அங்க வந்துருது. இப்ப சாலிஹானவர்களாக, நல்லமல் செய்யக்கூடியவர்களாக, நற்செயல்கள் புரியக்கூடியவர்களாக இருப்பதோடு, நற்செயல்கள் புரிபவர்கள் என்ன செய்வாங்க? அவ்வாபீன்களாக இருப்பாங்க. நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள கூட, பாவம் செய்யறவன் மட்டும்தான் அவ்வாப் இல்ல, நன்மை செய்யக்கூடியவனும் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்துல அவன் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டுதான் இருப்பான். நிச்சயமாக அப்ப எவர் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாரோ, அதிகம் மன்னிப்பு கோருகிறாரோ, அல்லாஹ் அவர்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். இங்கேயும் அவ்வாபீன் என்ற வார்த்தை வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தலைப்பிலே நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது குர்ஆன்ல நீங்க இந்த வசனம் சூரத்து தௌபாவுடைய 112வது வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா என்ன செய்ய, நன்றாக உங்களோட உள்வாங்குங்க. நாங்க இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah படிச்சுக்கிறோம். என்ன அர்த்தம் இது? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன, அல்லாஹ் மூமின்களிடமிருந்து வாங்கி விட்டான், அன்ஃபுஸஹும் அவர்களுடைய உயிர்களை, வ அம்வாலஹும் அவர்களுடைய செல்வத்தை, பிஅன்ன லஹுமுல் ஜன்னah எதற்கு பகரமாக? சொர்க்கத்துக்கு பகரமாக. அல்லாஹ் நமக்கு தந்த உயிர், அல்லாஹ் நமக்கு தந்த இந்த செல்வம், இதை அல்லாஹ் நமக்கு தந்து, அல்லாஹ் இதை மூமின்களிடமிருந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் வாங்கி கொண்டான். எதற்காக? சொர்க்கத்துக்காக. அவங்க யார் அந்த மூமின்கள்? அல்லாஹ்வுடைய வழியில் போரிடுவார்கள், எதிரிகளோடு சண்டையிடுவார்கள், எதிரிகளை கொள்வார்கள், எதிரிகள் மூலம் கொல்லப்படுவார்கள். இவர்களுக்கான உண்மையான வாக்குறுதி தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வமன் அவ்ஃபா பி அஹதிஹி, இந்த வாக்குறுதியை எவர் நிறைவேற்றுவார்? மினல்லாஹ், யாரோடு செய்த வாக்குறுதி? அல்லாஹ்வோடு செய்த இந்த வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றுவார்களோ, ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயதும் பிஹி, நீங்க செய்த இந்த வியாபாரத்தில் நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. இதுல தான் இப்ப ஒவ்வொன்றா நீங்க கவனிக்கணும். இதில் அல்லாஹ் தஆலா சில பண்புகளை, அந்த மூமின்களுக்குரிய பண்புகளை சொல்கிறான். முதலாவது சொல்றான் அத்தாயிபூன். என்ன சொல்றான்? அத்தாயிபூன், அவங்க என்ன செய்வாங்க?
தௌபா செய்வார்கள். அவர்கள் தௌபா செய்வார்கள், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இந்த அமலை நான் நீங்களும் செய்யறோமா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க. தௌபா செய்யறோமா? அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்பவர்களாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அத்தாயிபூன் முதலாவது. அடுத்து வருது என்ன? அதாவது அல் ஆபிதூன். ஆபிதூன் யாரு? வணக்கசாலிகள். அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வார்கள், அடுத்து என்ன செய்வாங்களாம்? ஆபிதூன், அவர்கள் வணக்கசாலிகளாக இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் நமக்குள்ள மிகப்பெரிய அந்தஸ்து எது? நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பது. நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு அடிமையாக அவனுக்கு கட்டுப்படுகிறோம், அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது? சுஜூத். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத். ஏன் அவ்வளவு அடியான் அங்க இறைவனுக்கு நெருக்கமாகின்றான்? அவனது உச்சகட்ட அடிமைத்தனத்தை அங்கு வெளிப்படுத்துகிறான். தனது உச்சகட்ட அடிமைத்தனத்தை இறைவனுக்கு முன்னால் என்ன செய்யறான்? வெளிப்படுத்துகிறான். தனது தலையை அவன் யாருக்கு முன்னாலும் அவன் குனிக்காத தலையை, பணிக்காத தலையை அவன் ரப்புக்காக என்ன செய்கிறான்? பூமியிலே வைக்கிறான். பாருங்க, அந்த அடிமைத்துவத்தை சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு நாம் வெளிப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நாம் யாரு? இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள், இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள். எனவே இரண்டாவது இங்கு வருகிறது என்ன? அல் ஆபிதூன். நீங்க குர்ஆன் நிறைய வசனம் எடுத்து பாருங்க. இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் தூய்மையான எமது அடியார்கள்ல ஒருவர். இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம் குர்ஆன்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அடிமையாக ஏற்றுக்கொண்டால் அதை விட என்ன சிறப்பு வேறு கிடையாது. அல் ஆபிதூன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? வணக்கசாலிகளாக நாம் இருக்கிறோமா? இப்ப நாங்க வணக்கத்துல ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க? ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனா அவர் அவருடைய அந்த இபாதத்துகளுக்கு ஏற்ப அவர் அல்லாஹ்விடத்துல சிறப்புக்குரியவராக இருப்பார். அடுத்தது அல் ஹாமிதூன். அல் ஹாமிதூன் என்ன? அல்லாஹுவை புகழ்பவர்கள். அல்லாஹ்வை நாங்க எப்படி புகழ்றோம்? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த புகழ் உண்மையில் உள்ளத்தால் அந்த புகழ் வெளிப்பட்டு வருகிறதா? அல்லாஹ்வை புகழ்வது அந்த ஒரு நன்றியோடு அந்த வார்த்தை வெளிப்படுகிறதா? அல்லாஹ்வை புகழுகிறோமா என்பதை நாங்க கவனிக்க வேண்டும். அல் ஹாமிதூன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் உணவை உண்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுகிறான். அடுத்தது அதுல பாத்தீங்கன்னா அஸ்ஸாயிஹூன். அஸ்ஸாயிஹூன் என்ன? நோன்பாளிகள். யாரு? நோன்பு நோட்பவர்கள், நோன்பாளிகள். எனவே நறுமை சகோதரர்களே, கடமையான நோன்புகள், உபரியான நோன்புகள், இவற்றெல்லாம் இது உள்ளடக்கும். நோன்பாளிகள். நாங்கள் நோன்புடைய மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ரமதானை அடையக்கூடிய நானும் நீங்களும் ரமதானுக்குள் நுழைவதற்கு முன்னர் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நாம் நமது பாவங்களுக்கு தௌபா செய்து விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது முக்கியமான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். என்ன? நாம் நமது பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து விட வேண்டும். ஏன் தௌபா செய்ய வேண்டும்? ஏன் தௌபா செய்யணும் சொல்லுங்க. நாங்க ரமதானுக்குள்ள போறதுக்கு முன்னால நமது பாவங்களுக்கு ஏன் தௌபா செய்யணும் என்ற ஒரு கேள்வி கேட்ட என்ன சொல்லுவீங்க பதில்? அதாவது அமல்களை நாங்க உற்சாகமாக செய்வதற்கு பெரும் தடையாக இருப்பது பாவங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமல்களை நாங்க உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் செய்வதற்கு பெரும் தடையாக இருப்பது எது? பாவங்கள். பாவங்கள் என்ன செய்ய விடாது? உற்சாகமாக அமல் செய்ய விடாது. அப்படித்தானே? இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு தொழுகையில உள்ளட்சமே வருது இல்லை, பார்த்தா பெரும் பாவம் செய்யணும் இருப்பான். புரியுதா? அப்ப எப்படி வரும்? அவன் பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவனா இருப்பான், வட்டியில சர்வசாதாரணமா ஈடுபடுவான். இப்ப எப்படி தொழுகையில் உள்ளட்சம் வரும்? நீ தொழுகையில் உள்ளட்சம் முதல் அந்த என்ன செய்யணும்? அந்த பாவங்களுக்கு நீ தூய்மையாக வேண்டும். எனவே நறுமை சொல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவங்கள் எதற்கு தடையாக இருக்கிறது? அமல்களை நாம் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செய்வதற்கு பெரும் தடையாக இருக்கு. அப்ப நாங்க எப்படி ரமதானுக்குள் நுழைய வேணும்? 27 தௌபா செய்து கொள்ள வேண்டும். அப்படி லேட் பண்ணி போறதா? அல்லது உம்ராக்கு போய் தௌபா செய்யறது லேட் பண்ணி போற எப்படி போக வேணும் ரமதானுக்குள்ள? தௌபா, நாங்க எமது பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து தூய்மையாக ரமதானுக்குள் நுழைய வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஷைத்தான் இதை தள்ளி போட செய்வான். இதனால உங்களுக்கு இபாதத்துல ஒரு என்ன செய்யாது? ஒரு ஆர்வம் வராது. இரவு வணக்கத்துல ஒரு ஆர்வம் வராது. நோன்பு இன்பமாக இருக்காது. குர்ஆன் ஓதுவது இன்பமாக இருக்காது. எனவே நாம் நமது எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்தவர்களாக நாம் ரமதானுக்குள் நுழைய வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம்
ரமதானுக்குள் நுழைகின்ற போது நல்ல நீயத்தோடு நுழையும். எப்படி நுழையணும்? நல்ல நீயத்தோடு நுழையும். நல்ல நீயத் என்றால் என் அருமையான சகோதரர்களே, ரமதானை நான் நல்ல முறையிலே அடைந்து நான் அமல் இபாதத்துகளை அதிகம் செய்து இறைவனுடைய தௌஃபீக்கை அருளை பெற்ற ஒரு அடியானாக நான் மாற வேண்டும், நரக விடுதலை பெற்ற ஒரு அடியானாக மாற வேண்டும் என்ற அந்த உண்மையான அந்த நீயத்தோடு நாம் நுழைய வேண்டும். எப்படி சொல்லுவாங்க? 3 விஷயங்கள் சொல்லுவாங்க ரமதான். இப்ப நீங்க 3 விஷயங்கள் துஆ கேட்க. அறிஞர்கள் சொல்வார்கள், எத்தனை விஷயம்? 3 விடயங்களை நீங்க பிரார்த்திக்க வேண்டும். ஒன்று என்ன என்றால், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரமதானை எமக்கு அடைய செய்வாயாக, ரமதானை எமக்கு அடைந்து கொள்வதற்கு அருள் புரிவாயாக என்றது ஒரு துவா. அடுத்த நறுமை சகோதரர்களை, 2வது துவா, அதாவது வவஃபிக்னா ஃபீ ரமதான், எமக்கு ரமதான்ல தௌஃபீக் செய்வாயாக, நல்ல அமல்களை நற்செயல்களை செய்வதற்கு எமக்கு என்ன செய்வாயாக? அருள் பாலிப்பாயாக, நல்ல அமல்களை செய்வதற்கு நமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இது 2வது துவா. 3வது துவா எது என்ன அருமை சகோதரர்களே? அந்த அமல்களை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, அந்த அமல்களை என்னிடமிருந்து நீ ஒப்புக்கொள்வாயாக. அப்ப இந்த பிரதான துவாக்கள் இப்போது நாம் நமது துவாக்கள்ல கேட்க வேண்டிய ஒரு துவா. இது நாம் கேட்க வேண்டிய ஒரு பிரதான துவா. இது இப்போது நாம் ஏன் ரமதானை மிக நெருங்கி கொண்டிருக்கிறோம், நல்ல ஒரு நீயத்தோடு தூய்மையான அந்த ஒரு உண்மையான உறுதியோடு நாம் ரமதானுக்குள் என்ன செய்ய வேண்டும்? நுழைய வேண்டும். ரமதான்ல நிறைய திருடர்கள் இருக்கிறார். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய திருடர்கள் யாரு சொல்லுவோம்? மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய திருடர்கள் நமது நேரங்களை திருடக்கூடியவங்க தான். யாரு? நமது நேரங்களை எது திருடுகிறது என்றது நாங்க பார்க்கணும். எமது நேரங்களை யார் திருடுகிறார்கள், அதுலதான் நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? சிலவங்க நல்ல நோக்கத்துல தான் உள்ள நுழைவாங்க, புரியுதா? ஒரு பயான கேட்போம் என்றுதான் உள்ளே நுழைவார்கள். சில நேரம் என்ன செஞ்சிடும், அப்படியே அவரை பாவத்துக்கு கொண்டு சென்று விடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். எமது பெருமதியான நேரங்களை திருடக்கூடிய திருடர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்மோடு ஒருத்தர் உட்கார்ந்து பேசினாலும் நாம் மார்க்கத்தை தான் பேச வேண்டும். தேவையற்ற வீணானவைகளை பேசி நமது நோன்புடைய பலன்களை எல்லாம் பாழ்படுத்தக்கூடியவைகளை பேசக்கூடாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், ஐயாமம் மஅதூதா, எப்படி? குறிப்பிட்ட நாட்கள் மிக வேகமாக சென்றுவிடும், மிக வேகமாக சென்றுவிடும். பார்க்கறது வேகம், எப்படி வேகம் என்றதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணூடாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் எவ்வளவு வேகமாக நகருகின்றன. எனவே நறுமை அப்ப ரமதானை நாங்கள் நல்ல முறையில நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நல்ல முறையில திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ரமதான. அதனுடைய ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது. இது எனது வாழ்வில் இறுதி ரமதானாக கூட இருக்கலாம் என்ற உணர்வோடு நாம் என்ன செய்யணும்? ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல முறையில் நாம் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். 30 நாட்கள், அதனுடைய பகல் காலங்கள், இரவு காலங்கள், இது நாங்கள் தனித்தலைப்பாக இன்ஷால்லா எடுப்போம். எனவே இதில் அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அர் ராக்கிஊன், ருக்கு செய்பவர்கள் அப்படின்னா தொழுகையாளிகள், அஸ்ஸாஜிதூன், சுஜூத் செய்பவர்கள். அல்லாஹ் தொழுகையுடைய இந்த 2ஐயும் மிக சிறப்பித்து சொல்கிறான். அல் ஆமிரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்கள், வன்னாஹூன அனில் முன்கர், பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியவர்கள், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணக்கூடியவர்கள், வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இதெல்லாம் யாருடைய பண்பு? மூமின்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, ரமதானுக்கு முன்னர் நாம் நம்மை குர்ஆனோடு ஒரு சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு தலைப்பு. நாங்கள் இப்ப சொன்ன ஒவ்வொரு விடயத்திலும் நம்மை நாம் உரசி பார்க்க வேண்டும். எனது நிலை எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், இந்த பண்பில் என்னிடம் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறது, எதில் என்னிடம் பலவீனம் இருக்கிறது என்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் நம்மிடமே என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்டு பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இறுதியாக இந்த தலைப்புல அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அல் முஹ்பிதீன். இது நீங்க எங்க பார்க்கலாம்டா, 22வது அத்தியாயம் 34வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வபஷ்ஷிரில் முஹ்பிதீன். அதாவது முஹ்பித் என்று சொன்னால் இங்கு யார் என்றால் உள்ளச்சம் மிக்கவர்கள். அவங்க யாரு? அதாவது இல்மோடு, அறிவோடு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள். அந்த முஹ்பிதீன்களுக்கு நபியே நற்செய்தி சொல்லுங்கள். அவர்களுக்கு நற்செய்தி. யார் இந்த முஹ்பிதீன்களை நாம் நம்மை உரசி பார்க்க வேண்டும்? அவர்களுடைய முதல் பண்பு, முஹ்பிதீன்களுடைய
முதல் பண்பு அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் நடுங்கும், அந்த உள்ளங்கள் அஞ்சும், பயப்படும். அடுத்தது வஸ்ஸாபிரீன அலாமா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவங்க பொறுமையாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்ல சோதனைகளில் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். இது இரண்டாவது. வல் முகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவர்களாக இருப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றில் அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று இந்த 4 பண்புகள் இந்த வசனத்துல சொல்லப்படுது. யாருக்குரிய பண்புகள்? முஹ்பிதீன், அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய மக்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.